தராதரம் இல்லாததுங்க கூடலாம் இருக்க வேண்டியதா இருக்கு. இவளெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணுமா? இவளெல்லாம் பக்கத்துல படுக்க வச்சா நாளைக்கு தலை மேல ஏறி விஷத்தை விட மிக கொடுமையான ஆயுதம் எதுன்னு கேட்டிங்கன்னா நாக்கு. இந்த நாக்குல விஜயா கத்தியையும் வாளையும் நல்லா பட்டைய தீட்டி மீனாவை சரமாரியா வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் எப்போ பதிலடி கிடைக்கும் தான் தெரியல. ரோகிணியோடைய உண்மை வெளியே வரும்போது தான் விஜயாவுக்கு பெரிய பதிலடி கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மீனா மேலே வீசின கத்தி அம்பு எல்லாமே வந்து திருப்பி விஜயாக்கு வரப்போகுது. நாளுக்கு நாள் விஜயாவோட அராஜகம் அதிகமாகிட்டே போகுது. இந்த அம்மா மீனா உள்ளே வந்த உடனே கண்ட கண்ட தராதரம் இல்லாத நாய்ங்க கூடலாம் நம்ம படுக்க வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. மீனா பாயை எடுத்துகிட்டு வந்த பாயை கீழே போட்டு அவங்க பாட்டு படுத்துடுறாங்க. மீனாவை கரிச்சு கூட்டிகிட்டு வெறுப்பாக பார்த்துட்டு இருக்க விஜயா ஒரு நாள் வந்து ரோகிணிகிட்ட செம்ம அடி வாங்க போகிறா பாருங்க. இன்னொரு பக்கம் முத்து, மனோஜ் அவங்க அப்பா 3 பேரும் ஒரு ரூமில் படுத்துட்ருக்காங்க. முத்து வந்து மனோஜை வந்து தூங்க விடக்கூடாதுன்றதுக்காகவே காக்கா கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காக்கா கதையை 27 லட்சம் மனோஜ் வந்து தூக்கிட்டு போனதை கம்பேர் பண்ணி ஒரு பெரிய கதையை சொல்கிறாரு. இந்த கதையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவங்க அப்பா தூங்கிட்டாரு. மனோஜ் தூங்க முடியாமல் ரொம்ப தவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முயல் கதையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் பொறுக்க முடியாது. மனோஜ் தூக்கத்தை கலைச்சி வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து ஹாலில் போய் உக்காந்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் ரோகிணி விஜய் ஓட்டுற புரட்டத்தை தாங்க முடியாத அந்த அம்மாவும் வெளியே வந்து படுத்துக்கிறாங்க. என்னடி இவ்வளோ லேட்டாக தூங்கி எந்திரிச்சிட்டு வெளியே வர? உனக்குலாம் அறிவு இல்லை, அசிங்கமா இல்லை? வீட்டில் இப்போ தான் தூங்கி எந்திரிக்கிறதா? எல்லாரும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்கல்ல, சமைக்கணும்னு ஒரு அறிவு இல்லை சொல்லிட்டு மீனாவை சரமாரியாக வந்து திட்டிட்டு இருக்காங்க. உடனே மீனா என்ன சொல்கிறாங்க, எனக்கு உடம்பு முடியல, ஒரு நாள் அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்க சமைச்சா என்னத்த கேள்வி கேட்குறாங்க. நீ இது பாரு, இந்த கேள்விலாம் நீ கேட்கக்கூடாது. அவங்களாம் பணக்கார வீட்டு மருமக, அவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க. நீ தான் வேலைக்காரி, நீ தான் சமைச்சு போடணும்னு சொல்லிட்டு மீனாவை வந்து உடனே ரோகிணியும் மனோஜும் உள்ளேருந்து வெளியே வராங்க. என்னம்மா டிஃபன் ரெடி ஆகலை மனோஜ் கேட்குறாங்க. இல்லைடா, இந்த மூதேவி இப்போ தான் படுத்து தூங்கியிருந்து எந்திரிச்சு வெளியே வரா, இன்னும் டிஃபனே ரெடி ஆகலை. அதுக்குள்ளே ரோகிணி என்ன சொல்கிறாங்க, என்ன மீனா இன்னும் டிஃபன் நீங்கள் ரெடி பண்ணலையா? நீங்கள் அதெல்லாம் உங்கள் டிபார்ட்மெண்ட் தானே, நீங்கள் தானே சமைச்சாகணும் சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. ஸ்ருதியும் ரவியும் உள்ளேருந்து வெளியே வராங்க. வந்த உடனே டிஃபன் இருக்கா கேட்குறாங்க. இல்லை இவளுக்கு தான் உடம்பு முடியலையா, அதனால் சமைக்கலான்றாங்க. உடனே வந்து ஸ்ருதிக்கு என்ன பண்ணுறதே தெரில. மீனாவுடைய கழுத்தை தொட்டு பார்த்துட்டு மீனா ஓகே வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக கேட்குறாங்க. இதுதாங்க ரவியோடைய குணமும் ஸ்ருதியோட குணமும். எவ்வளோ பெரிய பணக்கார பொண்ணாக இருந்தாலும் இவங்க நடந்துக்கிறாங்க. இதுதான் மனிதாபிமானம். இந்த ரோகிணி இருக்கு பாருங்க, பிசாசு. குடும்பத்தை அழிக்கிறதுக்காகவே இந்த வீட்டுக்கு வந்திருக்கு. ஆண்டி, நாங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்குறோம் ஆண்டின்னு ரோகிணி சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் உனக்கு டிஃபன் செஞ்சு தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. இல்லை ஆண்டி, டெய்லி கூலி வேலை செய்கிறவங்களுக்கு எப்போ வேணாலும் லீவ் போடலாம். என்ன மாதிரி பிஸ்னஸை பார்த்துக்கிறவங்களுக்குலாம் லீவும் டைமும் இருக்காது ஆண்டி. நான் கிளம்புறேன் ஆண்டி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஸ்ருதியும் ரவியும் கிளம்பிடுறாங்க. இவ்வளோ ஃபீவராக இருக்குது, உடம்பு முடியல, இருந்தாலும் மீன் அத்தையும் மாமாவும் சாப்பிடணுன்றதுக்காகவே போய் டிஃபன் செய்கிறாங்க. டிஃபன் செஞ்சுட்டு சாமானை தொலைக்கிட்டு இருக்காங்க. முத்து வந்துட்டு என்ன பண்ணுறவா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க.